வணக்கம். நீங்கள் பார்க்குறது பைக்டவுட்ஸ்tamil. இன்றைக்கி கான்செப்ட் என்ன அப்படின்னா மைலேஜ் டியூன் பண்ணுறது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் மைலேஜே தராமல் இருக்கும். அது பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். உங்கள் வண்டி மைலேஜ் தருதா தரலையா அப்படின்றது செக் பண்ணவும் முடியாது. அதுக்காண்டி ஒர்க் ஷாப்பில் போய் கொடுத்தா அது கொஞ்சம் செலவாகும். அதுக்கு பதிலாக நீங்களே இந்த வீடியோவை பார்த்து நீங்களே மைலேஜ் டியூன் பண்ணிக்கலாம். உங்கள் வண்டிக்கு பண்ணிவிட்டு அதையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் எனக்கும் அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்போது நம்ம மைலேஜ் டியூன் பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். இப்போது மைலேஜ் டியூன் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்பரேட்டரில் 2 வகை இருக்குது. அதை தெரிஞ்சுக்குவோம். அதில் ஒரு வகை லப்பர் வச்ச ஃப்ளோட் டைப் ஒன்று, லப்பர் இல்லாத ஃப்ளோட் டைப்பில் ஒன்று. இந்த 2 வகையான கார்பரேட்டர் இருக்குது. அதில் மொதல் கார்பரேட்டரை எப்படி நம்ம டியூன் பண்ணுறது அப்படின்னா, அந்த கார்பரேட்டரில் 2 ஸ்க்ரூ இருக்கும். ஒரு ஸ்க்ரூ ஏர் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க, அதான் மைலேஜ் ஸ்க்ரூ. இன்னொரு ஸ்க்ரூ ஐடிலிங் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ. அதாவது ஆர்பிஎம் அந்த முள் ஏறி இறங்கும்ல அந்த ஸ்க்ரூ. இப்போது இந்த கார்பரேட்டருக்கு வந்தீங்க அப்படின்னா, ஃப்ளோட் டைப் இருக்கிற ரப்பர் கார்பரேட்டருக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூவாக இருக்காது, அது அட்ஜஸ்டராக இருக்கும். அப்போது அந்த அட்ஜஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம கையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஸ்பீடை. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஏர் ஸ்க்ரூன்னு வச்சு ஒரே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு டைட் வைக்கிறீங்க அப்படிங்களா அவ்வளோ அளவுக்கு வண்டியில் இருக்க பிக்கப் குறையும். எவ்வளோ அளவுக்கு லூஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு பிக்கப் கூடும், பெட்ரோல் உள்ளே அதிகமாக போகும். இந்த ஃப்ளோட் டைப் கார்பரேட்டர். இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு டைட் வைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு காற்று உள்ளே போகிற அளவு குறைச்சிட்டு பெட்ரோல் போகிற அளவு அதிகப்படுத்தும். எவ்வளோ அளவுக்கு லூஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னா ஏர் ரொம்ப உள்ளே போகும், பெட்ரோலோட அளவு கம்மியாயிடும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இப்போது நம்ம ஃப்ளோட் இல்லாத சாதா கார்பரேட்டரை டியூன் பண்ணுறது எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பெட்ரோலை நீங்கள் ரிசர்வ் எப்பயும் போல் வச்சுட்டு வண்டியை ஒரு 10 நிமிஷம் ஓட விடணும். 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் ஸ்லோ ஸ்பீடில் ஓட விடுங்க. இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆகும். வார்ம் அப் ஆனால் மட்டும்தான் அதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் ஆர்பிஎம் மேலே கீழே ஏறாமல் கரெக்டாக இருக்கும் லெவலாக. இப்போது நீங்கள் 10 நிமிஷம் ஓட வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். 10 நிமிஷம் ஓட வச்சதுக்கப்புறம் இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோரை ஓப்பன் பண்ணணும். அங்கே அந்த ஹோல் இருக்குது அப்படின்னா அது உங்கள் வண்டி ஓல்டு மாடல், அந்த ஹோல் இல்லை அப்படின்னா நியூ மாடல். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற 2 போல்ட்டை நீங்கள் கழட்டிடணும். ஃப்ரீயாக டைட் வைக்கலாம். ஓகேவா? அந்த மேலே தெரியுதுல அந்த 2 போல்ட்டை நீங்கள் கழட்டிடுங்க. கழட்டினதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்க்ரூ இப்படி இந்த சாய் வாக்கில் தெரியும், இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்க்ரூ இதுதான் ஏர் ஸ்க்ரூ. ஓகே, அதே இது ஆப்போசிட் பக்கம், அந்த பக்கம் பெட்ரோல் ரிசர்வ் ஆன் ஆஃப் இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஸ்க்ரூ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் நேராக. அந்த ஸ்க்ரூ தான் ஆர்பிஎம் ஸ்க்ரூ. இப்போ என்ன பண்ணணும்னா ஆர்பிஎம் ஸ்க்ரூவை 3 மறைக்கு வைக்கணும். 3 மறை அப்படின்னா நிலாவில் ஒரு பாதி அரை மறை. அதை நிலா ஃபுல்லாக ஒரு சுற்றின மாதிரி வச்சிங்கன்னா 1 மறை. அப்போது நீங்கள் அரை, அதாவது 3 மறை வைக்கணும். 3 மறைனா 6 தடவை சுற்றணும். 1 அரை, 2 அரை, 3 அரைன்னு இந்த மாதிரி 3 தடவை சுற்றிட்டீங்க அப்படின்னா வண்டி ரேஸ் ஆகி ஓடும். ஓகே, ரேஸ் ஆகி ஓடும்போது ஒவ்வொரு ரேசிங்கில் இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது தெரியாததுனால. ஓகேவா? அப்படியே டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், மூவ் பண்ணி இங்கிட்டு வந்துடணும். வந்துட்டு அந்த சைடாக தெரியுற ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் டைட் வைக்கணும். முதல் காரியம் டைட் வைக்கணும் ஃபுல்லாக. நீங்கள் ரொம்ப முட்டுற அளவு டைட் வச்சிடக்கூடாது. நார்மலாக டைட்டுன்னு இருக்குங்களா அந்த அளவுக்கு டைட் வச்சுருங்க. டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா சுற்றும் போதே செக் பண்ணுங்கள் எத்தனை அரை ஸ்க்ரூ அந்த இதில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு. இதில் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் வண்டியை வேலை பார்க்குற மெக்கானிக் ஒழுங்காக வேலை பார்த்துருக்காரா, நீங்கள் சொன்ன அந்த கார்பரேட்டர் டியூனை சரியாக வச்சுருக்காரா அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அதுலேயே. ஓகேவா? இப்போது அந்த ஸ்க்ரூவை டைட் வைப்பீங்க. மொத்தம் 1.5, 1.25 இல்லைன்னா 2, அதாவது 2 நேரம் தெரியுமில்ல, 4 தடவை அரை சுற்றணும், இல்லைன்னா 2 தடவை முழு சுற்றணும். இப்போ 2 அப்படின்னா 4 தடவை ரொட்டேஷன் ஆகும். 4 தடவை ரொட்டேஷன் ஆகணும்னு எண்ட் ஆயிரும் அந்த ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டைட் ஆகாது. இதுதான் ஃபுல்லாக
க்ளோஸ் பண்ணுறது. இந்த டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கார்பரேட்டருக்குள்ளே இருந்து எந்த ஒரு காற்றோ பெட்ரோலோ வந்து டைரெக்டாக ஹெட்டு அதாவது பிஸ்டன் பக்கம் போகாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வண்டி இப்போ வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினச்சி எதுவும் பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக இடிச்சிருச்சு, அந்த ஸ்க்ரூவில் இருந்து ஒரே ஒரு பாதி திருவி வச்சுக்கோங்க. ஒரு பாதியை திருவி வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ரேஸ் ஓவராக இருக்கும். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரேஸில் இருக்கும். நீங்கள் அதுக்காண்டி ரேஸ் அதிகமாக இருக்குன்றதுக்காண்டி அந்த பக்கம் போய் ரேஸை குறைச்சிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி அதுக்காண்டி இந்த பக்கமும் இருந்துட்டு நீங்கள் ஸ்க்ரூவை இன்னும் டக்குன்னு லூஸ் பண்ணால் குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு லூஸ் பண்ணிடாதீங்க. பொறுமையாக லூஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே அரை வச்சுருக்கோம். நீங்கள் பொறுமையாக லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணும்போது ஒன்று வந்துடும். ஒன்று வந்தோடனே ஆர்பிஎம் வந்து அதிகமாகிடும். ஓகேவா? இந்த ஒன்றுலேருந்து மறுபடியும் வந்து ஒரு அரை வைங்க, 1.5. இப்போ 1.5 ஆயிடுச்சுன்னா ஆர்பிஎம் அதிகமாக இருந்த ஆர்பிஎம் வந்து அந்த 1.5ல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதை அப்படியே மறுபடியும் 2 கொண்டு வாங்க. 2 கொண்டு வந்தோடனே என்ன ஆகும்னா உங்களோட ஆர்பிஎம் ஹை லெவலில் இருக்கிற ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகி குரு அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஓகே, நம்ம என்ன நினைப்போம், ஆர்பிஎம்மோட அளவை வந்து எவ்வளோ குறைக்கிறோமோ அதான் மைலேஜ் அளவு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது தப்பு. ஏர் ஸ்க்ரூவை பொறுத்தளவு காற்றும் பெட்ரோலும் ஒரே மாதிரி உள்ளே வந்தால் மட்டும்தான் அதான் மைலேஜுக்கான கரெக்டான அளவு. அப்போ என்ன பண்ணும், எவ்வளோ தூரத்தில் அதிகமாக ரேஸ் ஆகி ஓடுதோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் நிப்பாட்டணும். இப்போ எப்படி அப்படின்னா இப்போ 1.5 வச்சுட்டீங்க, ரேஸ் அதிகமாகும். 2 வச்சுருப்பீங்க, ரேஸ் கொஞ்சம் கம்மியாயிருக்கும். திருப்பி ஒரு அரையை குறைச்சி பாருங்கள். ஓகேவா? இப்போ 2.5 வச்சிங்கன்னா இன்னும் டவுன் ஆகிடும் அந்த ஓடுற ஸ்பீடு வந்து ஆர்பிஎம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்துல வந்து அதிகமாக இருந்துச்சு 1.5. அப்போது 1.5க்கு உடனே வந்து டக்குன்னு 1.5 திருப்பி வச்சிடாதீங்க. பொறுமையாக டைட் வைங்க. திருப்பி நீங்கள் டைட் ரிட்டர்ன் வைக்கும்போது அந்த 1.5 இருக்காது. 1.5ல் ஸ்பீடாக ஓடினது திடீர்னு 1.25 ஸ்பீடாக ஓடும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் 2.5லேருந்து 2 கொண்டு வாங்க மெதுவாக. திருப்பி 2லேருந்து 1.25 வரைக்கும் வாங்க. அங்கனக்குள்ளே உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சில இது வண்டியில் வந்து 1.25 இருக்கும், 2.5 வரைக்கும் வரும். ஏன் வண்டிக்கு 2.25 இருக்குது பார்த்துக்குங்க. 2.25க்கு தான் என்னோடய ஆர்பிஎம் வந்து ஹை லெவலில் இருக்குது. அப்போது நான் வந்து எதுவுமே பண்ணாமல் 2.25க்கே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ எனக்கு மைலேஜ் 1 லிட்டருக்கு 75லேருந்து 80 வரைக்கும் தருது. ஓகேவா? இப்போது 1.5க்கு வந்து 1.25 வச்சுருக்கீங்க. 1.25 வச்சோடனே ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். இன்ஜின் வேறு கொதிக்கும். ஓகேவா? நீங்கள் டக்குன்னு வந்து இங்கிட்டு வந்துட்டு ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூவை உடனே லூஸ் பண்ணாதீங்க, அதையும் மெதுவாகவே லூஸ் பண்ணுங்க. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு லூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹெட்லைட்டு போட்டுக்கோங்க. ஹெட்லைட்டை போட்டுட்டு ஹை பீம் வச்சுக்கோங்க. அதாவது லாங்கில் அடிக்கும்ல அந்த ஹை பீம் வச்சுக்கோங்க. அந்த ஹை பீமில் வச்சுட்டிங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அந்த ஹை பீமுக்கான பவரும் போகும், உங்கள் பேட்டரிக்கான பவரும் போகும். வண்டியில் வந்து நார்மல் ஸ்பீடு வந்து கரெக்டாக வரும். அதில் கரெக்டாக உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்தால் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. நார்மலாக உங்கள் வண்டி சிக்னலில் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுமோ அந்த சிக்னல் ஸ்பீடை விட லைட்டாக கூட வச்சுருங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ரன்னிங்கை ஒரு 10 நிமிஷம் ஓட வச்சுருந்தீங்க. இப்போ மைலேஜ் டியூன் பண்ணியிருக்கீங்க, ஓவர் ஹீட் ஆகிருக்கும். எப்பவுமே ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆர்பிஎம்மோட லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் சிக்னலில் நிற்கும்போது இருக்கிற ஸ்பீடை விட லைட்டாக கொஞ்சம் திருவி வச்சுட்டிங்க அப்படின்னா ஓகே. இதுதான் வந்து கார்பரேட்டர் டியூன் பண்ணக்கூடிய டெக்னிக். இதில் ஒரு சில இது இருக்குது. அதாவது கரெக்டாக டியூன் பண்ணணும். நானும் டியூன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டியூன் பண்ணக்கூடாது. இதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இது சரியாக வரல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் டியூன் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் டியூன் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாளே எனக்கு மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டியூன் பண்ணக்கூடாது. அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண உடனே வந்து திடீர்னு மூச்சு கோளாறு வருது, திடீர்னு மறுபடியும் பண்ண ஆப்ரேஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிக்க முடியாது. அப்போது கொஞ்ச நாளைக்காவது அவர் கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்து அந்த ஹார்ட்டை வந்து பீட்டை பார்க்கணும். அதே மாதிரி தான் வண்டியும் அந்த கார்பரேட்டரை வந்து பூஸ்ட்டை பார்க்கணும். அதுதான் டெக்னிக். இதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் நல்ல பெட்ரோல் போட்டால் வந்து மைலேஜ் தரும்,
அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் டேங்குக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அலுமினியமாக பித்தளை ஒன்று போட்டுப்பாங்க, அதை போட்டால் மைலேஜ் தரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அறிவாளித்தனம் ஒன்று இருக்குது. ரிசர்வை ஆஃப்லேயும் வைக்காமல் அதாவது ஆஃப்லேயும் வைக்காமல் ரிசர்வ்லையும் வைக்காமல் கூட வைப்பாங்க பார்த்துக்கிங்களா, அந்த மாதிரி வச்சா மைலேஜ் தரும். அதுக்கப்புறம் வந்து அந்த 40லேயே போனால் மைலேஜ் தரும். அதுக்கப்புறம் 4வது கியரில் போனால் மட்டும்தான் மைலேஜ் தரும். அப்புறம் கிளச்சு பிடிச்சிட்டே வண்டி ஓட்டினா தான் மைலேஜ் தரும். இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே தப்பு. ஓகேவா? உங்களோட செயின்ஸ் ப்ராக்கெட்டு, 2 டயரு, கிளச் பிளேட் அசம்பிளி, இன்ஜின் ஆயிலு ப்ளஸ் வந்து பெட்ரோல், இந்த 5மே ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வண்டிக்கு நல்லா மைலேஜ் தரும். அதனால தான் முக்கால்வாசி புது வண்டிக்கெலாம் நல்லா மைலேஜ் தருது. அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்கள் இது பழைய வண்டியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது இன்னொரு கார்பெட்ரு. அந்த கார்பெட்ரோட வீடியோ அடுத்த கான்டென்ட்டாக வீடியோ வந்து எண்டாக்கி திருப்பி இன்னொரு வீடியோவாக செகண்ட் வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் பெல் ஐக்கான் நல்லா இருக்குல்ல பக்கத்தில், அதில் ஆல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எப்பயும் சொல்கிறதா டெலிகிராம், இந்த 3 பேஜ் இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்த மாதிரி எல்லோரும் பார்த்துக்குவாங்க. தேங்க்யூ. நன்றி.